சென்னை அண்ணா சாலை பகுதியில் திமுக நிர்வாகியின் துணையோடு சட்டவிரோதமாக கடைகள் செயல்படுவதாக கூறி அப்பகுதி வாசிகள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கும் மவுண்ட் ரோடு பிலால் பகுதிக்கு அருகே பச்சையம்மன் கோவில் நுழைவு வாயில் இருக்கிறது. அந்த பகுதிக்கு உள்ளே செல்லும் சாலை முழுவதும் திமுக நிர்வாகியின் துணையோடு சட்டவிரோதமாக கடைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாக கூறி அப்பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்த சட்டவிரோத கடைகளுக்கு சாலையோரங்களில் உள்ள மின்பெட்டிகளில் இருந்து மின்சாரம் எடுக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இதுகுறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அப்பகுதி மக்கள் சார்பாக பேசிய சேப்பாக்கம் சுரேஷ், கடந்த 10 மாதங்களாக எங்களது வீட்டுக்கு செல்வதற்கு கூட வழி இல்லை என்றும் இந்த ஏரியாவையே தீவு போல் அடைத்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மாசமா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் போறதுக்கு வழியே இல்லை. ஃபுல்லா ஆக்கிரமிப்பு கடைகள். இங்க இருக்க பெண்மணிகள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டு போக முடியல, படிக்கிற சிறார்கள் எல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போக முடியல, இங்க இருக்க மார்க்கெட்டு கூட போக முடியல. எங்க ஏரியாவே வந்து ஒரு தீவு போல அடைச்சிட்டாங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரோட் சைடு கடை. நீங்க அப்புறம் வந்து பைட் எடுங்க, எத்தனை கடைன்னு பாருங்க, ஒரு 20 கடை. இங்க இருக்க லோக்கல்ல இருக்க ஒரு திமுக நிர்வாகி வந்து இது எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. இதை தட்டி கேட்கவே முடியல. கடந்த 10 மாசமா பாத்தீங்கன்னா முட்டி மோதிட்டோம். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இப்போ இந்த கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது கபாலீஸ்வரர் கோயில் இடம். இதுக்கு முன்னாடி 10 மாசமா இதில் அசைவ உணவகம் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தாங்க. 10 அடியை வந்து முன்னாடி ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க பிளாட்ஃபார்மை. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாதியா இல்லை. எவ்வளோதான் நாங்களும் போராடுறது. மேலும் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் 10 மாதங்களாக அசைவ உணவகம் நடத்தி வந்ததாக கொந்தளித்தவர், சாலையோர கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் மாநகராட்சியும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இது கோவிலிடமா அல்லது இவர்கள் தெருவோட கடையா நடத்துவதற்கு புறம்போக்கு இடமா எனவும் அவர் கடுமையாக கேள்வி எழுப்பினார். என்ன சார் மாநகராட்சி, இவங்க கிட்ட தான் எல்லாமே இருக்குது. மாநகராட்சி எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? மாநகராட்சி நடவடிக்கை இல்லை, காவல்துறை நடவடிக்கை இல்லை, யாருமே நடவடிக்கை இல்லை. என்ன கோயில் இடமா இல்லை வந்து இவங்க தெருமுனை கடை நடத்துறதுக்கு புறம்போக்கு இடமா? நாங்கள் இத்தனை 4-5 தலைமுறையாக இருக்கோம். எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்குறீங்க. நீங்கள் மட்டும் ஒரு 10-15 கடையை வச்சுன்னு சம்பாதிப்பீங்க, என்ன பண்ணுவீங்களா? உங்களை கேட்கறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு வச்சிங்களா? எவ்வளோ பொறுத்து பார்த்தோம் சார், 10 மாசமாக பொறுத்து பார்த்தோம். ஆனால் இவங்க கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில போன வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் திமுக நிர்வாகி சோசியல் மீடியாவில் பிரபலமானாரு. அவரு தான் இதுக்கு முழுக்க காரணம். அவரோட ஹோட்டல் தான் இது. அவர் புள்ள பேர்ல எடுத்திருக்காரு. இது எல்லாத்துக்கும் அவர் தான் வாங்கிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நாள் தான் விட்டு போறது?